திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கச்சிய கம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பின்னுருவானாய் போற்றி. அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. திருச்சிற்றம்பலம். கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்த புராணம் தொடரும். ஒரு கந்தர் அனுபூதி பாடல். யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால். யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால். பூமேல் மயல் போய் அறமீ புனவீர் நாமே நடவீர் நடவீரினியே. பூமேல் மயல் போய் அறமை புனவீர் தாமே நடவீர் நடவீரினியே. திருச்சிற்றம்பலம். கச்சியப்ப சிவாச்சாரிய அருளிய கந்தபுராணம் 17வது பாகம். சேனாபதி. கைலாயத்திலிருந்து வந்த கந்த பெருமான் தம்பிமாரோடு கூடி பற்பல திருவிளையாடல்களை மேற்கொண்டார். கால் சிலம்பும் சதங்கைகள் முதலியனவும் சப்திக்க மார்பிலே அணிந்திருந்த மாலைகள் அழகுடன் அசைய அவன் ஓடுவது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. தடாகங்களிலே இறங்கி தாமரைகளை பறித்தும் பூஞ்சோலைகளில் ஓடி ஒளிந்தும் சிகரங்கள் தோறும் சென்று அமர்ந்தும் அவர் செய்யும் காரியங்களை கண்டு தேவி மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். பிரபோ, குழந்தையாக இருந்த போதிலும் நம் குமாரன் மேற்கொள்ளும் திருவிளையாடல்கள் என்ன மெய்சிலிர்க்க வைக்கின்றன. இவன் பெருமையை எனக்கு சொல்லுங்கள் என்றாள். பெரியே, என்னுடைய நெற்றிக் கண்களிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியால் தோன்றினவன். ஆகையால் என்னை போன்று விளங்குபவன். கங்கையால் தாங்கப்பட்டமையால் காங்கேயன் என்றும், சரவணத்தில் உண்டானதால் சரவணன் என்றும், 6 வடிவங்களை கொண்டு விளங்கி அவனை நீ ஒன்றாக செய்தமையால் கந்தன் என்றும் அழைக்கப்படுவான். எனக்குள்ள 6 முகங்களும் அவனுடைய முகங்கள் ஆயின. என்னுடைய பஞ்சாட்சரத்துடன் தாரகமும் சேர்ந்து குமாரனுக்கு சடாட்சரமாயின. எனது சக்தியே அவன். என்னைப் போலவே அவன் எங்கும் இருப்பான். எல்லா விதத்திலும் தோன்றுவான். தன்னை அடைந்தவர்களுக்கு சகல பாக்கியங்களும் கிட்டச் செய்வான். சூரபத்மன் முதலான அசுரரை எல்லாம் அழித்து தேவர்களுடைய துயரத்தையும் தீர்ப்பான் என்றார் இறைவன். குமரனுடைய விளையாட்டுகள் கைலாயத்தோடு நின்றுவிடவில்லை. விண்ணிலும் மண்ணிலும் அவை பரவி நின்றன. குலபர்வதங்களை அனாசயமாக அவற்றின் இடங்களிலிருந்து அப்பால் போய் விழுமாறு தள்ளுவான். மேரு பர்வதத்தின் சிகரத்தில் இருந்து கொண்டு அதை கிடுகிடுவென நடுங்கச் செய்வான். சப்த சாகரங்களையும் பொங்கச் செய்து ஒன்றுடன் மற்றொன்றை கலக்கச் செய்வான். வானலாவும் சிகரங்களை எல்லாம் பாதாளத்தில் அழுந்தச் செய்வான். வாசுகி முதலான அஷ்டநாகங்களையும் இழுத்துச் செல்வான். கங்கை முதலான நதிகளில் பிரவாகத்தை ஸ்தம்பிக்க செய்வான். திக்கு கஜங்களை தடுத்து நிறுத்தி அவனை சந்திர மண்டலத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். அவ்வாறே சந்திரனை சூரிய மண்டலத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். இந்த விதமான விளையாட்டுகளையெல்லாம் சகல லோகங்களிலும் உள்ளவர்களை நடுங்கச் செய்தன. ஆனால் எவருக்கும் அவை எவ்விட அபாயத்தையும் உண்டு பண்ணவில்லை. தேவர்கள் அத்தகைய அற்புதங்களை கண்டு எவருடைய மாயை என்பதை அறிய முடியாது தவித்தார்கள். அக்காரியங்கள் எல்லாம் அசுரர்களுடைய செயல்களாகவும் கொள்ள முடியவில்லை. அசுரர்களுடைய மாயையாக இருக்குமேயானால் தேவர்களை மிகவும் துன்பம் அடைய செய்யுமன்றோ. மண்ணில் உள்ள தாரகன் முதலான அசுரர்கள் அச்செயல்களை தேவர்களாலும் புரிய முடியாதென்று எண்ணி குழம்பினர். இவ்வாறாக சரவண பெருமான் மற்றவருடைய பார்வைக்கு தென்படாது இருந்து கொண்டு அத்தகைய அற்புதங்களை செய்து வந்தார். அசுரர்களுடைய காரியங்கள் அல்ல என்பதை தேவர்கள் நம்பினாலும் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அத்தகைய காரியங்களை நடத்தி வைப்பவன் யார் என்பதை அறிந்து கொள்ளவே துடித்தனர்.
இந்திரன் மேரு பர்வதத்திலே இருப்பதை அறிந்த அவனை காண அங்கே சென்றனர். அவனுக்கு மட்டும் எப்படி தெரியும்? அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரம்மனிடம் சென்று விளக்கம் காண்பதென முடிவு செய்தனர். அந்த சமயத்திலே அவர்கள் இருக்கும் இடத்தில் சிறு பாலகன் ஒருவன் தோன்றினான். அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் போதே அச்சிறுவன் மேரு பர்வதத்தின் சிகரங்களை மலர் பறிப்பது போல் எளிதில் பறித்து வீசி எறிந்தான். இதுகாரும் அவர்கள் தேடி வந்தது அந்த சிறுவனை என்பது தேவர்களுக்கு தெரிந்துவிட்டது. பாலகன் ஒருவன் அத்தகைய அநாசயமான வேலைகளை புரிவது என்பது சாதாரண விஷயமல்ல. ஒருவேளை தேவர்களை பயமுறுத்த அசுர மாயையால் உண்டாக்கப்பட்டவனோ என்று சந்தேகித்தார்கள். உள்ளத்திலேயே தோன்றிய சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள அவர்களால் முடியவில்லை. மாறாக அசுர மாயையால் அனுப்பப்பட்ட அந்த சிறுவனை அழித்துவிட வேண்டும் என்று துடித்தனர். இந்திரன் ஐராவதத்தை நினைக்காது உடனே அவன் முன் தோன்றியது. அதன் மீது ஏறிக்கொண்டு இந்திரன் பானங்களால் சிறுவனை அடிக்கலானான். தேவர்களுக்கு தம்முடைய சக்தியை விளக்கி காட்டி அசுர விஷயமாக அவர்கள் பயப்பட தேவையில்லை என்பதை உணர்த்தவே குமரன் அங்கு எழுந்தருளியிருப்பதை அவர்கள் உணரவில்லை. மிகுந்த கோபத்தோடு அவர்கள் நாலா பக்கங்களிலும் சூழ்ந்து கொண்டு பானங்களால் தாக்கினார். அப்பானங்களோ கந்த பெருமானின் திருமணியை நெருங்கும் போது மலர்களாக மாறி அவருடைய பாதங்களில் விழுந்தன. அதை கண்ணுற்ற போதும் தங்களை ரட்சிக்க வந்திருக்கும் என் பெருமான் என்ற இந்திரன் அச்சிறுவனை எண்ணவில்லை. முன்னிலும் கோபத்துடன் ஐராவதத்தை விரட்டிக் கொண்டு அச்சிறுவன் மீது பாய்ந்தான். நினைத்த மாத்திரத்திலேயே கைகளிலும் வில்லும் அம்பும் கொண்டு சரவணன் பான பிரயோகம் செய்தார். அந்த பானம் ஐராவதத்தின் முன் நெற்றில் ஊடுருவிச் சென்றது. 8 திசைகளும் கிடுகிடுக்கும்படி அலறிக்கொண்டு ஐராவதம் கீழே விழுந்தது. இந்திரன் மேலும் ஆக்ரோஷம் அடைந்தவனாய் குமாரனை எதிர்த்தான். சண்முகனுடைய அடுத்த பானம் இந்திரனை தரையிலே சாய்த்தது. அதை கண்ட தேவர்கள் ஆஹா என்று பதறினர். அந்த நிலையிலும் அவர்கள் வந்திருக்கும் சிறுவனை யாரென்று அறிய முற்படவில்லை. வருணன், யமன், சந்திரன், வாயு, அக்னி என்று ஒவ்வொருவரும் வீரர்களுடன் வந்து சூழ்ந்து கொண்டு எதிர்த்தனர். சரவணன் சிரித்துக்கொண்டே பஞ்சபானங்களை பூட்டி அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் பிரயோகித்தார். அவற்றால் தாக்குண்ட அவர்கள் வெண்டுண்ட மரம் போல் சாய்ந்தனர். எஞ்சிய தேவர்கள் அங்கே நிற்க மாட்டாமல் நாற்புறமும் ஓடி ஒளிந்தார்கள். தம்மை எதிர்க்க எவரும் இல்லை என்பதை கண்ட சண்முகன் சுங்காரம் செய்தபடி அவ்விடத்திலே தனித்து நின்றிருந்தார். வேறு பர்வதத்திலே நிகழ்ந்த அந்த பரபரப்பை நாரதர் அறிந்தார். உடனே அவர் தேவகுருவாகிய பிரகஸ்பதியிடம் ஓடினார். ஐயனே, தேவர் துயர் நீக்க எம்பெருமான் திருவருளால் தோன்றிய குமார பெருமானை யாரென்று உணராது தேவர்களை எதிர்த்து போராடுகின்றனர். இந்திரன், வாயு, வருணன் போன்றோர் எல்லோரும் குமாரனுடைய கணைகளுக்கு இலக்காகி உயிரிழந்து கிடக்கின்றனர். சர்வநாசம் ஏற்படும் முன்பு தாங்கள் தான் சென்று தடுக்க வேண்டும் என்று நாரதர் கூறியதை கேட்டதும் பிரகஸ்பதி மேரு பர்வதத்திற்கு ஓடி வந்தார். காலாக்னி ருத்ரரை போன்று ஜொலித்துக் கொண்டு நிற்கும் குமாரனுடைய திருவடிகளில் விழுந்து அவரை வணங்கினார். எம்பெருமானே, தேவர்கள் செய்த பெரும்பிழையை மன்னித்து அவர்களுக்கு அருள வேண்டும். தாரகன், சிங்கமுகன், சூரன் ஆகிய அசுரர்களுடைய தொல்லைகளிலிருந்து நீ தங்களால் காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கையுடன் தேவர்கள் இருந்து வருகிறார்கள். அவர்களுடைய எண்ணம் முழுமையும் தங்களை பற்றியவதாகவே இருந்து வருகின்றது. தங்களிடம் அவர்களுக்கு ஒருபோதும் பகைமையே கிடையாது. தாங்கள் இன்னார் என்பதை சிற்றறிவு காரணமாக தேவர்கள் உணர முடியவில்லை. தவறு செய்த குழந்தைகளை தாய் தந்தையரே தண்டிப்பதா? அவர்கள் இழைத்த தவறுகளை எடுத்துக்காட்டி மேலும் அவ்வாறு செய்யாதிருக்க அருள் புரிவதன்றோ தங்கள் கருணையாகும். ஐயனே, தேவர்களிடம் கொண்டுள்ள கோபத்தை விட்டு அவர்களுக்கு அருள் புரியுங்கள். தங்களுடைய கோபம் அசுரர்பால் திரும்புவதே முறையாகும் என்று இறைஞ்சினார். கருணையே வடிவான கந்தனும் புன்முறுவல் பூத்தார். உயிரிழந்து கிடந்த தேவர்களை கண்விழித்து எழுந்தபோது மெய்யறிவும் பெற்றனர்.
ஆறுதல் அளிக்க வந்துள்ள சங்கரன் மைந்தனை அவர்கள் உணர்ந்து கொண்டனர். தாங்கள் செய்த குற்றங்களுக்கு மனம் கலங்கி மெய் சோர அவருடைய திருவடிகளிலே விழுந்து பணிந்து பலவாறு தொழுதனர். கந்தனும் அவர்களை பார்த்து, தேவர்களே, அச்சம் வேண்டாம். அசுரரை பற்றிய பயம் உங்களுக்கு எல்லளவும் தேவையில்லை. அவர்களை மாய்க்கவே வந்துள்ளேன். என்னை சிறுவன் என்று நினைத்து என்னுடன் போரிட்டீர்கள். என் வன்மையை நன்கு உணரும் வகையில் இப்போது காட்டுகிறேன் பாருங்கள் என்றார். அடுத்த கணம் அவருடைய சிறுவடிவம் மலமளவென உயர்ந்தது, வானிலே எழுந்தது. அந்த காட்சியை முற்றிலும் காண முடியாது தேவர்களுடைய கண்கள் தடுமாறின. பிரபு, தங்கள் விஸ்வரூபத்தை காணும் சக்தி எங்களுக்கு இல்லை. அந்த திவ்ய ரூபத்தை கொண்டு கழிக்கும் வகையில், சொரூபத்தை கண்டு கழிக்கும் வகையில் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். சண்முகனும் அவர்களுக்கு ஞான கண்ணை தந்து அருளினார். அதுவரை அவருடைய ரூபத்தை முழங்கால் அளவு மட்டுமே கண்டு வந்த தேவர்கள் முழுதும் கண்டனர். அஷ்ட திக்குகளும், ஈரேழு உலகும், குல பர்வதங்களும், சப்த சாகரங்களும், சக்கரவாளகிரியையும் மற்றும் எல்லா பொருள்களுக்கும் தமக்குள்ளே அடங்கியிருக்கும்படி காட்டிய அந்த காட்சியை தேவர்கள் கண்டு வியந்தனர். எம் பெருமானே, அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தங்களுடைய திருமேனியில் விளங்க கண்டோம். அருவமும் உருவமும் ஆகிய தங்களுடைய அருளால் திருவடி முதல் திருமுடி வரையும் சேவிக்கும் பாக்கியம் கிட்டியது. அசுரருடைய செருக்கினால் நிம்மதியற்று இருக்கும் எங்களை ரட்சிக்க வேண்டியவர் தங்களை தவிர யார் இருக்கிறார்கள்? எங்களுக்கு அறிவுறுத்த வேண்டுமென நிகழ்த்திய திருவிளையாடல்களால் மாறுபட்டவற்றை முன்போலவே அமைத்திருக்க அருள் புரிய வேண்டும் அமைந்திருக்க என்று தேவர்கள் கண்களில் நீர் சொரிய பிரார்த்தித்தனர். எம் பெருமான் அவ்வாறே அருள் புரிந்தார். இந்திரன் அவரை நோக்கி, கருணா கடாட்சா, தங்களை பூஜித்து மகிழ்ச்சி அடைய வேண்டுகிறோம். எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுமாறு தாங்கள் உடன்பட வேண்டும் என்று வேண்டினார். கந்த பெருமான் அதற்கு செய்யவே இந்திரன் அவரை அழைத்து கொண்டு கைலாய மலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலையை அடைந்தான். அவனுடைய எண்ணத்தை அறிந்த விசுவகர்மா இமைப்பொழுதில் நவமணிகள் பதித்த மண்டபங்களோடு கூடிய அழகை ஆலயத்தையும் அதனுள் கண்ணை பறிக்கும் பேரொளியுடன் பிரகாசிக்கும் அற்புத ஆசனத்தையும் அமைத்து கொடுத்தான். கந்தனை அந்த ஆசனத்திலே அமர்த்தி தேவர்கள் சந்தனமும் முதலான வாசனை பொருள்களை நீராட்டி புத்தாடை அணிவித்து பொன்னாபரணங்களை பூணுவித்து மலர் மாலைகளை சமர்ப்பித்து பலவாறு பூஜித்தனர். தேவர்களை முன்னிட்டு இந்திரன் எம்பெருமான் முன் வந்து அவரை வணங்கி, ஐயனே, அடியேனும் மற்றுமுள்ள தேவர்களும் தங்களுக்கு தொண்டு செய்ய இவ்விண்ணுலகம் முழுமையும் தாங்களே ஆட்சி புரிந்து அசுரர்களை மாய்ப்பீர்களாக என்று வேண்டினான். சண்முக பெருமான் மலர்ந்த முகத்தோடு இந்திரனை பார்த்து, நீ எனக்கு தந்த அரசை நான் உனக்கே திருப்பி தந்தேன். அசுரர்களை பற்றி அஞ்ச வேண்டாம் என்றார். இந்திரன் மீண்டும் அவரை பணிந்து, எம்பெருமானே, எங்களுடைய தலைவராக கொண்டுள்ளோம். நாங்கள் எல்லோரும் தங்களுடைய சேனைகள் தாங்கள் எங்களுக்கு சேனாதிபதியாக இருந்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். தேவர்கள் எம்பெருமானை பலவாறு போற்றி கொண்டாடினார்கள். தேவ சேனாதிபதியாக கொண்டாடப்பட்ட கந்தன் அவர்களுக்கு அருள் புரிந்து கவலையற்று திரும்பி செல்லுமாறு அனுப்பிவிட்டு கைலையை அடைந்தார். தேவர்களால் கந்தன் பூஜிக்கப்பட்டதால் அது முதல் அந்த மலை கந்தகிரி என்று அழைக்கப்படலாயிற்று. திருச்சிற்றம்பலம்.